ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்கழியோட 5வது நாள். இன்றைக்கி குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நான் சிம்பிளாக தான் கோலம் போடலான்னு சொல்லிட்டு முதல்ல தாமரைப்பூ வரைஞ்சிட்டேன். அதுக்கு நான் கலரும் இது பண்ணேன். இந்த கலர் வாங்கினது ரொம்பவே ஈரமாக இருந்தது. எப்படியோ இந்த கலர் மேனேஜ் பண்ணி நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மயில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மயில் கோலம் போட்டிருக்கேன். எல்லா கலர் கோலமாகவுமே கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால போடவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் விளக்கு வச்சு பூவும் வச்சுருந்தேன். சிலர்லாம் சாணம் பிடிச்சி வைக்கிறாங்க. இங்கே சாணம் கிடைக்காது அப்படின்றதுனால நான் வெறும் பூ மட்டும் வச்சுருக்கேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். நான் டெய்லி ஒரே ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றுவேன். மண் விளக்கால் மட்டும்தான் ஏற்றுவேன். இந்த நெய் விளக்கோடு சேர்த்து நான் பச்சை கற்பூரமும் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஒரே ஒரு நெய் விளக்கு அதில் பச்சை கற்பூரமும் யூஸ் பண்ணும்போது பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஏற்றுறது ரொம்ப 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 மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பச்சை கற்பூரம் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் ரொம்பவே மெல்ட் ஆகிடும் டக்குன்னு. அதே மாதிரி வாசனையும் சூப்பராகவே இருக்கும். காலையில் நீங்கள் நெய் விளக்கில் பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றி பாருங்கள். ஊதுவத்தி வாசனையோட இது பயங்கர வாசனையாக இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் வைப்ரேஷன்லாம் பாசிட்டிவாகவே காட்டும் நம்மளுக்கு. இந்த பச்சை கற்பூரமும் நம்ம தூள் பண்ணியும் நம்ம எல்லா விளக்குகளும் போட்டுக்கலாம். நான் எல்லா விளக்குகளையும் பச்சை கற்பூரம் போட்டு தான் ஏற்றுவேன். இப்போ நெய் விளக்குன்றதுனால இதுலேயும் ஒரு பச்சை கற்பூரம் போடுவேன். இந்த பச்சை கற்பூரம் ஏற்றும் போது நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த விளக்கு மட்டும் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். கொஞ்சமே வித்தியாசமாக இருக்கும். இந்த விளக்கு நெய்யோடு சேர்ந்து பச்சை கற்பூரம் எரியும் போது நான் இந்த நெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நெய் எங்களுக்கு சபரிமலையிலேருந்து வந்தது. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போன நெய் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த நெய்யில் எடுத்துகிட்டு போனவங்க தான் எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. இதில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கோம். இதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால இந்த நெய்யை நான் விளக்கேற்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி நான் சாக்லேட் தான் வச்சுருந்தேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக. அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போட்டு என் பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் வேலுக்கு மஞ்சள், குங்குமம், திருநீர் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணேன். நான் இன்றைக்கி பூக்கள் எல்லாமே ரோஜா பூக்கள் மட்டும்தான் வச்சேன். சாமந்தி யூஸ் பண்ணலை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் சாமந்தி வச்சேன். பெருமாளுக்கு உகந்ததுன்றதுனால சாமந்தி, துளசி யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேலுக்கும் முருகருக்கும் எல்லாம் இன்றைக்கி ரோஜா பூக்கள் தான் நான் வச்சேன். பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் நல்லாவும் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஏற்றின நெய் தீபத்தை நான் காட்டுறேன், இப்போ பாருங்கள். நம்ம நார்மலாக ஏற்றின வெற்றிலை தீபம் விளக்கையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். நான் கோலத்தில் நடுவில் வச்சுருக்கு இல்லையா, அந்த விளக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பூஜைலாம் முடிச்சிட்ட பிறகு தீபதூப ஆராதனையோட இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. என்ன மாதிரி நீங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிங்கன்னா உங்களோட வேண்டுதல்களும் எல்லாமே நிறைவேறணுன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் என்ன, கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறப்ப நிறைய வீட்டில் கோலம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். நான் இத்தனை நாள் விளக்கேற்றுந்தேன் நான் காட்டவே இல்லை. அதனால் இன்றைக்கி காட்டலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி தான் விளக்கேற்றுவேன். அங்கேயே விளக்கு வைப்பாங்க. ஸோ 2 விளக்கு ஏற்றுவேன் நான் எப்போவுமே, நெய் விளக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால துளசி இருந்தது. துளசி வாங்கிட்டு போனேன். சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு துளசியும் குங்குமமும் கொடுத்தாங்க. என்ன மாதிரி நீங்களும் மார்கழி மாதம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.